ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஜய் ஞானமுத்து தயாரிப்பில் பிரியா பவானி, அருள்நிதி இவங்க நடித்த படம் தான் டிமாண்டி காலனி பார்ட் 2. இந்த படத்தோட முன்விரிவி தான் பார்க்குறோம். இந்த படம் முதல்ல பார்ட் 1 அருள்நிதி ஒரு பில்டிங்லேருந்து குதிச்சு தப்பிச்சு வந்துடுவார். வந்த உடனே பின்னாடி பாக்கியில் அவர் பாடி கிடக்கும். இவர் இறந்த மாதிரி ஆவி மட்டும் வந்திருப்பாரு. இதோட முடிச்சிருப்பாங்க. அதே முடிச்சதை அப்படியே கொண்டு இப்போ பார்ட் 2ல முதல்ல ஸ்டார்டிங்கில் அதை காமிப்பாங்க. இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கல அடுத்து நம்ம படத்துல ஹீரோயினி பிரியா பவானி அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவர் எதிர்பாராத விதமா அவர் இறந்துருவாரு. அவர் இறந்த உடனே இவ கனவுல அடிக்கடி ஏதோ சொல்லணும் வந்துகிட்டே இருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவரால் என்னன்னு சொல்லவும் முடியாது. கடைசியில் என்ன பண்றது, இவர் ஏதோ சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவர் என்ன பண்றாங்க, படத்தோட ஹீரோயினும் புத்தர் அப்படின்னு இருப்பாங்கல்ல, புத்தருக்கு சிசியனா புத்தரை வேண்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் ஏதோ சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே, அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பார்ட் 1ல அருள்நிதி இறந்துருப்பார்ல, அந்த மாதிரி அவரோட உயிரும் அவர் உடம்பும் சேரணும், அவங்க சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்ல வரான்னு தெரியணும் அப்படின்னு இந்த படத்துல கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க அந்த உடம்பு சேர்த்தாங்களா அப்படிங்கிறத அந்த படத்துக்கு அதுக்கடுத்து அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்ல வராரு, அதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா பேய்க்குன்னு பல ரசிகர்லாம் இருப்பாங்க. ரசிகர் கூட்டமே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இப்போனா அரண்மனை போர் ஒன்று எடுத்துறாங்க, சரியான முக்க படமாக இருந்துச்சு. அதுவே பல கோடி ரூபாய்க்கு நல்லா வசூலை சேர்த்துது. அதே மாதிரி இந்த படத்தில் கதையே இவ்வளோ தான். இந்த படத்தில் 4 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த படத்தை விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் அந்தளவுக்கு கதைன்னு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இந்த படத்தில் பல ரூபாய் செலவழிப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு செட்டிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி விஎஃப்எக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. மற்றபடி இந்த படம் பார்க்கலாமா கேட்டால் ஏதோ பேய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிற ரசிகர்கள் எல்லாமே பார்க்கலாம். இடைப்பட்ட மனுஷங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை வீக்கெண்ட்ஸில் போர் அடிச்சிச்சுன்னா ஒரு தடவை இது என்னதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரசிகர்கள் எல்லாமே ஆர்வமாக போய் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. லாஸ்ட்ல இந்த படம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 10க்கு 4.5 அது கொடுக்குறேன். மற்றபடி இவங்களுக்கு விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாமையும் செட்டிங் அருமையாக நல்லா அதிக செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துக்காண்டி இந்த இது. அது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர், அருள்நிதி அவங்க கொடுத்த கதாபாத்திரம் சூப்பராக அருமையாக நடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை பாராட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். என்பி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.